கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லல, முன்ன காட்டிலும் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லல. அதாவது நான் பொதுவாக சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா உறுப்பு செயலிழப்பு, அதாவது ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா ஜாஸ்தி ஆகிட்டே வருது. நான் வந்து வெறும் லிவரை மட்டுமே சொல்லலை, கிட்னி, சிறுநீரகம், கல்லீரல், இருதயம், நுரையீரல், இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது. இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டிங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். அது ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ கிட்னியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்த நோய், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி, மிக அதிக உடல் பருமன், இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார். இன்னொன்று வந்து லிவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஃபேட்டி லிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது உடல்ல வந்து கொழுப்பு அதிகமாகுது. நமக்கு தேவையான அளவை காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாறி கொழுப்பாக மாறி லிவரில் அடைச்சிக்கும். முன்னாடியெல்லாம் வந்து லிவரில் கொழுப்பு இருந்தால் அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாகணுமே நினச்சிடும். ஆனால் அப்படி இல்லை. அதில் வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி ஆல்கஹால், அப்புறம் வைரஸஸ், லிவரை பாதிக்கக்கூடிய வைரஸஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இன்னும் சில ரேர் டிசீசஸ், இந்த மாதிரி பல காரணங்களால லிவர் எஃபெக்ட் ஆகுது. கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள். ஆனால் இப்போ அதை விட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதாவது அந்த காற்று வெளி, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், அதில் மாசு அதிகமாக இருக்கு. இந்த பொல்யூஷன்னால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்றது தான் சமீபத்திய ஆராய்ச்சி. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லிவர், ஈவன் கேன்சர், எல்லாத்துக்குமே. அதுல PM 2.5 அப்படின்னு ஒன்று இருக்கு, பர்டிகுலேட் மேட்டர் 2.5. அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத 2.5 மைக்ரான் அளவுள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கோம். அது உள்ள நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். நார்மலாக ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னா, நம்ம எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும். ஆனால் எந்த காரணமே இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட், லிவர், கிட்னி இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் சேர்ந்துட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப். 2, கிட்னியை பொறுத்தளவுல ஹீட் ஸ்ட்ரெஸ், பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச், மிக லாங் சம்மர், அதீதமான வெப்பம், இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்கலாம் வந்து they undergo something called heat stress nephropathy அப்படின்னு ஒரு காரணம். ஸோ இந்த ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிழப்பு அதிகமாயிட்டே வருது. இப்போ இது எல்லாத்தையும்